தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த வாரம் முழுக்க பேசக்கூடாது. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பிரச்சனை போயிடுது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறது நம்ம சேனல் யாரும் ஃபர்ஸ்ட் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்படியே அந்த வீடியோ லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 24/7 வந்து வேற லெவலில் விஜய் பார்வதி சேர்ந்து மொத்த வீடு சேர்ந்து பொழந்திருக்கு. விஜய் பார்வதி மட்டும் இல்ல கமருதீன் சேர்த்து வச்சு அடி அடிச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று வந்து அந்த மைக்கை மூடிட்டு பேசினாட்டு பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள இருந்து மொத்த பொருளை தூக்கிட்டார்களா, முட்டை பால், அதாவது முக்கியமானதெல்லாம் தூக்கிட்டாரு. முட்டை தூக்கிட்டாரு, பால் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கான பொருளெல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பாலும் கிடைக்கல, முட்டை கிடைக்கலன்னொடனே ஒரே கலவரம் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள. அதெல்லாம் எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தரணும் இன்னைக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள மொத்த பேர் சேர்ந்து ஒரு பிளானை போட்டாங்க. இதில் மெயின் பிளான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தாங்க இந்த பிளானே போட்டிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேரும் வந்து பேசிக்கூடாது, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுக்கு இருக்கிற மொத்த வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மேனிபுலேட் பண்ணி தான் அமித் இப்போ ஒர்க்கே பண்றாரு. அதாவது போயிட்டு விக்ரம் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் இப்போ அமித் கேட்டுருக்காரு. அமிதா வந்து இப்போ தலையா வந்து எதுவும் பண்ணல. விக்ரம் சொல்றதை மட்டும் தான் அமித் கேட்கிறாரு. அமித் போயிட்டு இன்னைக்கு வீட்டில் லிவிங் ஹாலில் மொத்த பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாரு. என்னன்னா இந்த மாதிரி விஜய் பார்வதியும் கமருதீனும் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும். ஏன்னா யாருக்கும் வந்து முட்டை கிடைக்கல, யாருக்கும் வந்து பால் கிடைக்கல, அதெல்லாம் எந்த அதனே காஃபி போறதுக்கும் இல்லை முட்டை எல்லாம் புரோட்டீன் இருக்காது, நம்ம ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அது வந்து இப்போ போயிடுச்சு, அதுக்கான ரீசன் இவங்க தான். ஸோ அதுக்காக இவங்க வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். 2 தண்டனை வந்து சொல்லுவார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் பார்வதியும் கமருதீனும் வந்து பேசிக்கவே கூடாதான். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க பேசிக்கவே கூடாது. யாரும் ஒருத்தர் தனித்தனியாக இருக்கணும். விஜய் பார்வதியில சும்மா இருக்க முடியாதுல்ல. ஐயோ என்னால் இது ஏற்றுக்க முடியாது, நான் எப்படிக்கா பேசாமல் இருக்க முடியும். அதாவது பேச்சுரிமை என்னுடைய உரிமை, நான் யாருக்கிட்டாலும் பேசுவேன், இந்த வீட்டில் யாருக்கிட்டாலும் பேசுவேன், அதெல்லாம் வந்து யாரும் தடுக்க முடியாது. இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இது வந்து தப்புங்க, அது எப்படிங்க நீங்கள் பேசுறதை நிறுத்தலாம் தடுக்கலாம் அப்படின்ற விஜய் பார்வதி கொஞ்சம் கொந்தளிச்சாங்க. கமருதீன் அதே பண்ணலாம், இதில் பேசாமலாம் இருக்க முடியாதுக்கா, பேசுவோம் அப்படி சொன்னாங்க. சரி நீங்கள் பேச மாட்டேன், 2 பேரும் வந்து இந்த பிரச்சனை பண்ணுறீங்களா, 2 பேரும் பேசிப்பீங்களா, சரி அப்போ நான் வேற ஒரு இது ஒன்று தரேன். என்னன்னா அவங்க 2 பேர்கிட்ட வந்து இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது. அதாவது நாட்டாம டைலாக் கொண்டு வருதுமா, அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி பழகக்கூடாது, அவங்க யாரும் பேசக்கூடாது. அந்த மாதிரி அமித் வந்து ஒரு இது சொல்லிக்கிறாரு. அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவரையும் நாங்கள்லாம் வந்து யாரும் வந்து உங்ககிட்ட பேச மாட்டோம்னா வீச்சை பார்த்து இருக்க ஒத்துக்கல. அது எப்படிங்க இந்த வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, என்கிட்ட மட்டும் எப்படி பேசாமல் இருப்பாங்க? நானும் ஒரு சில கிட்ட பேசாமல் தான் இருக்கேன், ஆனால் அதுக்குன்னு வந்து எல்லாரும் வந்து எங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது வந்து தப்புங்க, இது வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்னார், இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரையும் ஒரு வாரத்துக்கு நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு வந்து அது வந்து எப்படி சொன்னார்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பேசாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யாருமே ஒத்துக்கிட்டு அமித் வந்து இது என்னோட முடிவு, நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நான் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் வந்து விஜய் பார்வதி கிட்டும் கமருதீன் கிட்ட நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து இந்த பால் முட்டை போனதுக்கான ரீசன் அவங்க தான். ஸோ அதனால வந்து நான் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னார். மற்றவங்கலாம் வந்து பேசுறது தான் பேசுங்க, அது அவங்களோட விருப்பம், அது இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து என்னங்க தண்டனை தரீங்க, நீங்கள் எதுவுமே தண்டனையே கொடுக்கலையே, நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்கிறது வந்து தண்டனையா, வீட்டில் வந்து எல்லாரும் தண்டனை கொடுக்கிட்டு ஒரே பிரச்சனை போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்னன்னா ஒருவேளை இவங்க இதை ஒத்துக்கலைன்னா இவங்களை வந்து வேலை செய்ய சொல்லுங்க வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு. என்ன வேலைன்னா வீட்டில் இருக்கிற மொத்த வேலையை வந்து இவங்க தான் செய்கிற மாதிரி. அதாவது இது என்னது சாமான் தொலைக்கிறது, சாப்பாடு செய்யறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுன்னு மொத்தத்தையும் வந்து இவங்களே செய்ய சொல்லுங்க, ஒரு 2 பேரை மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 பேரும் வந்து செய்ய சொன்னோம் அப்படின்னோடனே 2 பேரும் வந்து கொஞ்சம் ஒத்துக்கினாங்க, சந்தோஷமா 2 பேரும் தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அதுலேயே என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு சாண்ட்ரா இல்லை 2 பேரும் வந்து ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது, ஒருத்தர் கிச்சன்ல இருந்தால் ஒருத்தர் பாத்ரூம் இருக்கணும், தனித்தனியாக பண்ண சொல்லுங்க அப்படின்னோடனே அவன் விஜய் பார்வதி ஒன்றும் ஒத்துக்க திரும்ப சாண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப விஜய் பார்த்து அதெல்லாம் கிடையாதுங்க, ஏதோ வேலை செய்ய சொல்கிறீங்க செய்யறோம், அது நாங்கள் திரும்ப பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னோட அமித் வந்து இல்லை அவங்க பேசிக்கிட்டோம், 2 பேரும் வந்து ஒன்றாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து இந்த வீட்டில் வந்து அதை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறேன், 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது யாராருன்னா விஜய் பார்வதி கமருதீன் வந்து பேசுவாங்க, டேய் நம்ம இப்படியே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு நிறைய வேலை இருந்து கொடுத்துருவாங்க, பேசாமல் நம்ம பேசாமல் இருந்துட மாட்டேன் கமருதீன் சொல்லுவான். ஏன்னா வேலை நிறைய கொடுத்துருவாங்கல்ல, அதனால வந்து விஜய் பார்வதி கிட்ட பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை கம்மியாகும் அப்படின்ற கமருதீன் சொல்லுவான். ஆனால் விஜய் பார்வதி பேசாமல் இருக்க முடியாதான். என்ன சொல்கிறான்னா பகலில் கூட நான் பேசாமல் இருந்துருவேன், ஆனால் நைட்டில் எப்படி பேசாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஏய் சனி நீ அடங்க மாட்டியா திருந்த மாட்டியா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ பிரச்சனையை பண்ணி வச்சுக்கிறாரு, அந்த மைக்க முடிவு பேசுன்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் திருந்த மாட்டாங்க போல, இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சரிங்க நாங்கள் செய்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கினாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மொத்த வேலையும் செய்ய போகிறது விஜய் பார்வதியும் கமருதீனா தான். அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. சமையல் அவங்க 2 பேர் செய்வாங்களா அப்படின்ட்டு கேட்டப்போ இல்லை சமையல வந்து நீங்களே செய்ய சொன்னோடனே உடனே வினோத் ஏந்தது, ஐயோ இதெல்லாம் முடியாதுங்க, திரும்ப நம்மளுக்கு நாமளே தண்டனை கொடுக்குதா, அவங்க சமையல் செஞ்சாலும் நம்மளே தாங்க தண்டனை, அவங்கள சமையல் செய்ய வேணா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அது வந்து செம்ம ஃபன்னா இருந்து. ஸோ இப்போ 24/7 இதுதான் நடந்து. ஸோ அடுத்த அப்டேட் வந்தால் மறக்காம நான் உங்களுக்கு லைவ் அப்டேட்டாக கொடுத்துறேன். அதுவரை நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துருக்க மறக்காம லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.